எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச நேரத்துல தான் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. உலகம் அழியறதுக்கு சரியாக 1 மணி நேரம் முன்னாடி நான் திரும்ப வந்துட்டேன். இந்த தடவை எல்லாரும் பண்ற மாதிரி அரிசி, பருப்பு, தண்ணீர், டின்ஃபுட் வாங்கி ஸ்டாக் பண்ணணும்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. நேரா ஓடினது ஒரு மொபைல் ஷாப்புக்கு தான். அண்ணா, லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் ஃபோன், மேக்ஸிமம் ஸ்டோரேஜ், பெஸ்ட் கான்ஃபிகரேஷன், சீக்கிரம் கொடுங்க. ஷாப் ஓனர் கொஞ்சம் ஷாக் ஆகி, சார், இப்போதான் டாப் மாடல் வந்திருக்கு, இதுதான் பெஸ்ட்னு ஃபோன் எடுத்து காட்டினார். நான் யோசிக்காம கார்டை கொடுத்து பேமெண்ட் போட்டுட்டேன். ஃபோன் கைக்கு வந்த உடனே நேரம் வேஸ்ட் பண்ணாம எல்லா ஆப்ஸையும் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபுட் டெலிவரி, ஷாப்பிங் ஆப்ஸ், மெடிசன் ஆப்ஸ், மேப்ஸ், ஆன்டிவைரஸ், ஆஃப்லைன் புக்ஸ், கேம்ஸ், எது கிடைச்சாலும் டவுன்லோட் 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 டவுன்லோட். ஏன்னா முந்தைய வாழ்க்கையில நான் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உலகமே தலைகீழா மாறப்போகுது. அதே நேரம் என் காதுல அந்த பழக்கமான மெக்கானிக்கல் வாய்ஸ் ஒலிச்சுச்சு. உலக அழிவு ஆரம்பமாகிறது. கவுண்டவுன், இன்னும் 5 நிமிடங்கள். கவனமாக கேளுங்கள். கவுண்டவுன் முடியும் முன்னாடி ஒவ்வொருத்தரும் கடைசியா எந்த பொருளை தொட்டிருக்கீங்களோ அதுதான் உங்க அபிலிட்டி ஐட்டமாக மாறும். இந்த ரூல் எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் மொபைல் வாங்க ஓடி வந்தேன். முந்தைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஃபோன் என்கிட்ட இருந்திருந்தா சாப்பாடு இல்லைன்னு கஷ்டப்படவே வேண்டியிருக்காது. ஒரு கிளிக்ல சூடா சிக்கன் வந்திருக்கும். பனில உறைஞ்சு சாகுற நிலை வந்திருக்காது. வேணும்னா வெப்பமான ஜாக்கெட், ஹீட்டர் எதுவும் உடனே கிடைச்சிருக்கும். ஜாம்பியா, அது என்னை கடிக்கவே முடியாது. ஆன்டிவைரஸ் ஆப் இருந்தா வைரஸ் எல்லாத்தையும் கவுண்டர் பண்ணிடலாம். இந்த தடவை நான் தோக்கவே மாட்டேன். நான் வேகமா ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு 2 பேர் என் முன்னாடி வந்து நின்னாங்க. அவங்கள பார்த்த உடனே என் ரத்தமே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சென் யி ஷென், இந்த 2 பேரும் தான் முந்தைய வாழ்க்கையில என்ன ஜாம்பி கூட்டத்துக்குள்ள தள்ளிவிட்டு கொன்ற துரோகிகள். ஷென் என் கையில இருந்த போனை பிடுங்கிட்டு, வாங் டாக்கன், உனக்கு என்னாச்சு? மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிற? இவ்வளவு கேஸ்ட்லியான போன் வாங்குற அளவுக்கு பெரிய ஆளான்னு திட்ட ஆரம்பிச்சா. நான் கோபத்தை அடக்கிக்கிட்டு, என் பணத்துல நான் என்ன வாங்குறேன்னு உனக்கு எந்த உரிமையும் இல்ல, முதல்ல என் போனை குடுன்னு சொன்னேன். அவ சிரிச்சுக்கிட்டே, நீ காசை வீணா செலவு பண்ற, நம்ம கல்யாணத்துக்காக வீடு, கார் வாங்கணும், அதனால இந்த பணத்தை நான் சேமிச்சு வைக்கிறேன்னு பேசுறா. நான் நேரா அவள கண்ண பார்த்து, சரி அப்படின்னா இப்பவே பிரேக்கப், முதல்ல என் போனை குடுன்னு சொல்லிட்டேன். அவளுக்கு ஷாக்கே ஆகிடுச்சு. ஒரு போனுக்காக என்ன விட்டு போறியான்னு கத்த ஆரம்பிச்சா. அதே நேரம் அந்த சென் யீயும் வாய திறந்தா. பார், ஷென் எவ்வளவு நல்ல பொண்ணு, உனக்காக யோசிக்கிறா, நீதான் ஓவரா செலவு பண்றன்னு என்னையே வில்லன் மாதிரி காட்ட ஆரம்பிச்சா. அவனோட நடிப்பை பார்த்தா சிரிப்பே வந்துச்சு. இந்த உலகத்துல அவனை விட பெரிய பாசாங்குக்காரன் யாருமே இருக்க மாட்டான். ஆனா எனக்கு இவங்களோட சண்டை போட டைமே இல்ல. கவுண்டவுன் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம். என் போனை மட்டும் குடுன்னு மறுபடியும் சொன்னேன். ஆனா ஷென் விடவே இல்ல. பிரேக்கப் பண்ணணும்னா பண்ணு, ஆனா இது வரைக்கும் உனக்கு நான் வாங்கி கொடுத்த சாப்பாடு, கிஃப்ட் எல்லாத்துக்கும் காசு திருப்பி கொடுன்னு டிராமா ஆரம்பிச்சிட்டா. எனக்கு செம கடுப்பு. அந்த நேரத்துல ஷாப்ல இருந்த ஒரு அங்கிள் இதையெல்லாம் பார்த்துட்டு, தம்பி என்ன பிரச்சனைன்னு கேட்டார். நான் உடனே, அங்கிள், அவங்க என் போனை பிடுங்கிட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ள ஷென் உடனே ஆக்டிங் மோட். இல்ல அங்கிள், இவர் என் பாய் ஃப்ரெண்ட், நாங்க சும்மா ஜாலிக்காக பேசிக்கிட்டு இருந்தோம்னு பாவமா நடிக்க ஆரம்பிச்சா. அந்த அங்கிளும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ஆனா இறுதில அவளே போனை திருப்பி கொடுத்தா. இந்த தடவை விட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கிளும் கிளம்பிட்டார். அவங்க போனதும் ஷென் என்ன பார்த்து, இந்த தடவை நீ மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டாதான் நான் யோசிப்பேன்னு பெருசா பேச ஆரம்பிச்சா. நான் அவள முகத்தையே பார்த்து சிரிச்சேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உலகமே முடிஞ்சிட போகுது, இவளுக்கு இன்னும் காதல் டிராமா தான் முக்கியமான்னு மனசுக்குள்ள நினைச்சேன். அந்த நேரத்துல வெளியில வானிலை திடீர்னு மாற ஆரம்பிச்சுச்சு. குளிர்காட்டு வேகமா வீசுது. வானமே கருப்பா மாறிடுச்சு. நான் உடனே டைம் வந்துடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்பவே வீட்டுக்கு கிளம்பணும், இல்லன்னா கொஞ்ச நேரத்துல வெளியே வரவே முடியாது. அதே நேரத்துல அந்த மெக்கானிக்கல் வாய்ஸ் இன்னொரு தடவை ஒலிச்சுச்சு. ஃப்ரெண்ட்லி ரிமைண்டர், கவுண்டவுன் முடியும் முன்னாடி நீங்க கடைசியா தொட்ட பொருள் உங்க எபிலிட்டி ஐட்டமாக மாறும். சுட்டி இருந்தவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இது ஏதாவது பிராங்க் ஷோவா இருக்கும் அல்லது இது சூப்பர் மார்க்கெட் அட்வர்டைஸ்மெண்ட்னு யாரும் சீரியஸா எடுத்துக்கல. ஆனா எனக்கு உண்மை தெரியும். அடுத்த சில நொடிகள்ல கவுண்டவுன் முடிஞ்சிச்சு. உலகமே ஒரே நிமிஷத்துல மாறிடுச்சு. நான் கையில பிடிச்சிருந்த அந்த மொபைல் திடீர்னு ஒளி வீச ஆரம்பிச்சது. எபிலிட்டி ஐட்டம் சக்சஸ்ஃபுல்லி அவேக்கன்ட். என் இதயம் வேகமா துடிச்சுச்சு. வேலை செய்யறதா இல்லையான்னு உடனே ஒரு டெஸ்ட் பண்ண முடிவு பண்ணேன். ஃபுட் டெலிவரி ஆப் ஓபன் பண்ணி ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் போட்டேன். சில நொடிகள்ல என் முன்னாடியே சூடா புகை பறக்கிற ஃப்ரைட் சிக்கன் தோணுச்சு. நான் ஒரு நிமிஷம் பேசவே முடியல. உண்மையாவே வேலை செஞ்சிடுச்சு. அந்த நிமிஷத்துல தான் என் முகத்துல ஒரு சிரிப்பு வந்துச்சு.
இனிமே சாப்பாட்டுக்காக நான் யார்கிட்டயும் கையேந்த வேண்டிய அவசியமே இல்ல. இந்த உலகம் எப்படி மாறினாலும் இந்த போன் இருக்கும் வரைக்கும் என்னோட சர்வைவல் யாராலும் தடுக்க முடியாது. இதுதான் என்னோட இரண்டாவது வாழ்க்கையின் உண்மையான ஆரம்பம். நான் மெதுவா போனை திருப்பி என்னோட ரூமையே வீடியோவா பார்த்தேன். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நிம்மதி. நான் அரிசி, பருப்பு, தண்ணீர் எதுவும் ஸ்டாக் பண்ணலனாலும் ஃப்ரைட் சிக்கன் மட்டும் எப்போ வேணும்னாலும் வரவழைக்க முடியும். அதுவே இப்போ பெரிய அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் ஜன்னல் வழியா வெளியே பார்த்தேன். அத பார்த்த நிமிஷமே உடம்பே சிலிர்ச்சு போச்சு. வெளியில இருந்த மரம், செடி, கொடி எல்லாமே விசித்திரமா மாறியிருந்தது. சில செடிகள் உயிரோட அசைஞ்சுக்கிட்டு இருந்தது. சில விலங்குகளோட உருவமே முழுக்க மாறியிருந்தது. ஒரே கொடூரமான தோற்றம். இப்போ இந்த நேரத்துல வெளியே போனா உயிரோட திரும்பி வரவே முடியாது. அப்போதான் ஒரு மெசேஜ் வந்துச்சு. டாஜடா, உன்கிட்ட நிறைய சப்ளைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கடந்த தடவை என் அட்ரஸ் மாட்டி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். நான் வாங்கி வைத்திருக்கிற சாமான் அதிகபட்சம் 15 நாள் தான் வரும். அடுத்தவங்க பேச ஆரம்பிச்சாங்க. எங்க வீட்ல சாப்பாட்டை ஷேர் பண்ண யாரும் இல்ல. என்கிட்ட எபிலிட்டி ஐட்டம் கிச்சன் நைஃப், என் வைஃப் கிட்ட லைட்டர். உன்னோட எபிலிட்டி என்ன? நானும் சும்மா சேட்டை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இன்னொருத்தன், நான் தூங்கிட்டு இருந்தேன், என் கையில இருந்தது பிளாங்கெட், அதுதான் எபிலிட்டி ஐட்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னா. உடனே குரூப்ல எல்லாரும் உன்னோட சூப்பர் பவர் போர்வையான்னு கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல திடீர்னு என்னோட போன் சிக்னல் ஒரு செகண்ட் கட் ஆயிடுச்சு. திரும்ப ஸ்கிரீனை பார்த்தேன். எனக்கு தெரியாம ஒரு புதிய குரூப்ல ஆட் பண்ணப்பட்டிருந்தேன். இது சாதாரண வாட்ஸ்அப் குரூப் இல்ல. மெம்பர்ஸ் எண்ணிக்கை வேக வேகமா ஏறிக்கிட்டே இருந்தது. 1000, 10,000, லட்சம். ஒரே சில நிமிஷத்துல வெறித்தனமா மக்கள் ஜாயின் ஆகிட்டே இருந்தாங்க. குரூப் நேம் சிட்டி அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் குரூப். குரூப் லீடர் ஷியாவோ ஜூ, ப்ராபகண்டா டிபார்ட்மெண்ட். அவரோட எபிலிட்டி கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பவர். ஒரே ஏரியால இருக்கிற எல்லாரையும் ஒரே குரூப்புக்குள்ள சேர்க்க முடியும். அவர் உடனே அனௌன்ஸ்மெண்ட் போட்டார். அனைவரும் கவனிக்கவும், குரூப் பிசினஸ் கார்டை சேஞ்ச் பண்ணுங்க. உங்க எபிலிட்டி ஐட்டமை நேம்க்கு முன்னாடி சேர்க்கணும். உதாரணத்துக்கு ஸ்லெட்ஜ் ஹேமர், ஜாங் வெய். அப்படின்னா எமர்ஜென்சி வந்தா யாருக்கு என்ன எபிலிட்டின்னு உடனே தெரியும். அதுக்கேத்த மாதிரி ரெஸ்கியூ டீம் அமைக்க முடியும். அவர் பேசுற விதத்தை பார்த்தா அவருக்கு சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸ்னு நல்லாவே புரிஞ்சிருக்கு. அடுத்த மெசேஜ் வந்துச்சு. அடிப்படை சப்ளைஸ் 3 நாளுக்கு ஒரு முறை கவர்மெண்ட் தரும். எல்லாரும் சேர்ந்து உயிர் பிழைக்க முயற்சி பண்ணலாம். இந்த மெசேஜ் வந்த உடனே குரூப்ல கொஞ்சம் ஹோப் வந்துச்சு. சூப்பர், உண்மையாவே சப்ளைஸ் கிடைக்குமான்னு பல பேர் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா எப்பவும் மாதிரி சில பேர் பிரச்சனை கிளப்ப ஆரம்பிச்சாங்க. பிளான்ட் எபிலிட்டினா என்ன? அது வெறும் சூடு தருமா? சூப்பர் பவர் இல்லாதவங்களுக்கும் இதே மாதிரி சப்ளைஸ் தரப்போறீங்களா? ஒருத்த நேராவே சொன்னா. எதிர்காலத்துல மான்ஸ்டர் கிட்ட சண்டை போடுறது நாங்க தான். அட்டாக் எபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு அதிக சப்ளைஸ் கொடுக்கணும். கான்ட்ரிபியூஷன் அடிப்படையில தான் ஷேர் பண்ணணும். அடுத்தவனும், ஆமா, எங்களுக்கு டபுள் சப்ளைஸ் வேணும். பவர் இல்லாதவங்கெல்லாம் சும்மா பாரோம்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சா. குரூப் முழுக்க சண்டை ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நேரத்துல ஒருத்தன் குரூப் நேம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணா. உடனே சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஆபரேஷன் ஃபெயில்ட், 1 பாயிண்ட் டிடக்டட், ரிமைனிங் பாயிண்ட்ஸ் 9. எல்லாரும் ஷாக். என்னடா இது, பாயிண்ட்ஸ் கூட இருக்கா? குரூப் லீடர் ஷியாவோ ஜூ உடனே விளக்கம் கொடுத்தார். ஒவ்வொருவருக்கும் ஆரம்பத்துல 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். ரூல் மீறினா பாயிண்ட்ஸ் குறையும். நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணா பக்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் வைத்து மெட்டீரியல்ஸ், வெபன்ஸ் எல்லாம் ரீடீம் பண்ணலாம். இந்த குரூப்ல எல்லாருக்கும் சம உரிமை. யாரையும் எபிலிட்டி பார்த்து பாகுபாடு பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் பிரச்சனை கிளப்பின அந்த ஆள் ஒரே நிமிஷத்துல குரூப்ல இருந்து கிக் ஆயிட்டான். இத பார்த்த உடனே எல்லாரும் அமைதியா ஆயிட்டாங்க. யாரும் இனிமேல் தேவையில்லாம பேசல. ஒருத்தர் கேட்டார், வெளியே போகலாமா? ஷியாவோஷோ பதில் சொன்னார், யாரையும் தடுக்க மாட்டோம். ஆனா வெளியே ரொம்ப ஆபத்து. முடிஞ்ச வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. இந்த ஒரு மெசேஜ் போதும். குரூப் முழுக்க பயம் பரவிடுச்சு. நானும் ஜன்னல் வழியா வெளியே பார்த்தேன். நேரம் மாலை 7:30. முந்தைய வாழ்க்கை ஞாபகம் வந்துச்சு. சரியா இன்று இரவு 8 மணிக்கு வெப்பநிலை வேகமா குறைய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 2 டிகிரி குறையும். நிறைய பேர் குளிர்ல உறைஞ்சு சாவாங்க. இத நினைச்சதும் நான் ஒரு நிமிஷமும் யோசிக்கல. நேரா குரூப் லீடர் ஷியாஸோக்கு பிரைவேட் மெசேஜ் அனுப்பினேன். லீடர், இன்னைக்கு இரவு 8 மணிலிருந்து டெம்பரேச்சர் வேகமா குறையும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 2 டிகிரி குறையும். தயவு செய்து எல்லாரையும் வார்மா இருக்க சொல்லுங்க. அவர் உடனே ரிப்ளை பண்ணினார், உங்க எபிலிட்டி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றதா? நான் சின்ன சிரிப்போட இல்லன்னு மட்டும் அனுப்பினேன். அவர் மறுபடியும் சொன்னார், என் போன் வெதரை 1 வாரம் வரை பார்க்க முடியும்.
முதல் 3 நாள் டெம்பரேச்சர் -50 டிகிரி வரை போகும். அதுக்கப்புறம் அடுத்த 3 நாள் 50 டிகிரி வெயில். அதுக்கு மேல ஹெவி ரெயின் ஆரம்பமாகும். அவரோட அந்த மெசேஜ் பார்த்ததும் இது ஆரம்பம் மட்டும்தான், இன்னும் உண்மையான நரகம் வரப்போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. சில நிமிஷத்துக்குள்ளே லீடர் ஷியாவோஜு எனக்கு ரிப்ளை அனுப்பினார். இந்த தகவல் உண்மையா இருந்தா உங்களுக்கு உடனே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். அவர் ஒரு நிமிஷமும் லேட் பண்ணல, நேரா குரூப் அனௌன்ஸ்மெண்ட் போட்டார். இன்றிரவு டெம்பரேச்சர் திடீர்னு குறையும், எல்லாரும் உடனே வார்ம் க்ளோத்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த தகவலை வான் டாக்குன் கொடுத்திருக்கிறார். அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே குரூப்ல இருந்த நிறைய பேர் தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் டகுன்னு நன்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதிர்ஷ்டவசமா பெரும்பாலானவங்க வீட்ல ஸ்வெட்டர், பிளாங்கெட், ஜாக்கெட் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னும் சில பேர்கிட்ட எதுவுமே இல்ல. அவங்க அவசரமா குரூப்ல வாங்கறதுக்கான போஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க. நானும் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுல ஒரு மெசேஜ் மட்டும் என் கண்ணுல பட்டுச்சு. அண்ணா, எங்க வீட்ல நானும் பாட்டியும் தான் இருக்கோம். எங்க கிட்ட திக் பிளாங்கெட் இல்ல. நான் சேமிச்சது 136 ரூபாய் மட்டும். யாராவது ஒரு பிளாங்கெட் விற்க முடியுமா? அந்த மெசேஜ் படிச்ச உடனே எனக்கு ஏதோ மனசு கஷ்டமா இருந்துச்சு. நான் உடனே அந்த பையனோட ப்ரொஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட், போட்டோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணேன். அவன் பொய் சொல்லலன்னு கன்ஃபார்ம் ஆனதும் உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதே நேரத்துல ஒருத்தன் குரூப்ல பிளாங்கெட் விற்க ஆரம்பிச்சான். 500 ரூபாய் 10 பிளாங்கெட் தான் இருக்குன்னு போட்டிருந்தான். அவன் எபிலிட்டி பிளாங்கெட்டை உருவாக்குறது. ஆனா அவன் இதையே யூஸ் பண்ணி ரேட் ஏத்த ஆரம்பிச்சிட்டான். உடனே இன்னொருத்தன் கமெண்ட் போட்டான், இது எல்லாம் பிரைஸ் ஏத்துற டிராமா, வேதர் நியூஸும் ஃபேக், ஹெல்ப் கேட்கிறவனோ பிளான்ட் விக்கிறவனோ ரெண்டுமே உங்க ஃபேக் அக்கவுண்ட், உலகமே அழியாதுன்னு பெரிய லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சான். லீடர் ஷியாவோஜு ஒரு வார்த்தையும் பேசல. நேரா கிக், குரூப்ல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி கூட அவன் கத்திக்கிட்டே இருந்தான். ஆமாடா, நானே லயர், யாரும் பிளாங்கெட் வாங்காதீங்க, ஏமாந்துடுவீங்கன்னு. அந்த சின்ன பையன் மறுபடியும் எனக்கு மெசேஜ் அனுப்பினா, அண்ணா, நேரா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், உங்க அட்ரஸ் சொல்லுங்க. நான் சிரிச்சேன். நீ என்ன நம்புறியான்னு கேட்டேன். உடனே அவன் சொன்ன பதில் என்ன ஒரு நிமிஷம் அமைதியா ஆக்கிடுச்சு. பாட்டி வயசாயிடுச்சன்னா, நான் ரிஸ்க் எடுக்க முடியாது. உலகம் உண்மையாவே அழிஞ்சா காசு இருந்தாலும் பயனில்ல, அவங்க உயிர் தான் முக்கியம். அந்த வார்த்தை கேட்டதும் எனக்கு மறுக்கவே முடியல. உன்னோட அட்ரஸ் அனுப்புன்னு சொன்னேன். அவன் உடனே அனுப்பிட்டான். ஆனா அடுத்த பிரச்சனை, பிளான்ட்டை எப்படி அனுப்புறது எனக்கு தெரியல. அதனால போன்ல சர்ச் பண்ணேன், எபிலிட்டி ஐட்டம் மூலம் பொருளை வேறொருத்தருக்கு எப்படி அனுப்புவதுன்னு. சில நொடிகள்ல ஆன்சர் வந்துச்சு. SMS ஃபங்க்ஷன் மூலம் சப்ளைஸ் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். நான் உடனே பிளாங்கெட் ஆர்டர் போட்டேன். அட்ரஸ் செலக்ட் பண்ணி சென்ட். ஒரு சில வினாடிகள்ல அவன் மெசேஜ், அண்ணா, பிளான்ட் வந்துடுச்சு, நிஜமாவே வந்துடுச்சு, ரொம்ப நன்றி. அந்த மெசேஜ் பார்த்ததும் என் முகத்துல தானா ஒரு சிரிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சது வேற லெவல். மில்க் டீ ஃப்ரீ, ஃப்ரூட்ஸ் ஃப்ரீ, எந்த ஃபுட் வேண்டுமானாலும் ஃப்ரீ, கிங் கிராப், ஃபோய் கிராஸ், கேஸ்ட்லி ரெஸ்டாரண்ட் டிஷ், என்ன தோணுதோ அதெல்லாம் ஆர்டர் போட்டேன். வாவ், லாஸ்ட் டேஸ்ல இப்படி சாப்பிடுறதுக்கு ஒரு லக் வேணும்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல சாப்பிடவே முடியல. பணக்காரங்களோட கஷ்டம் இதுதானான்னு நானே சிரிச்சேன். ஆனா குரூப்ல இருந்த சில பேருக்கு இதெல்லாம் பிடிக்கல. இந்த உலகம் அழிஞ்சிட்டு இருக்கு, இப்ப கூட ஃபுட் ஷோ ஆஃப் பண்றானே, அவனோட அட்ரஸ் கிடைச்சா போதும், நேரா போய் கொள்ளையடிக்கலாம்னு பேச ஆரம்பிச்சாங்க. நான் அதுக்காகவே காத்திருந்தேன். நேரா சாட்ல ஒரு போட்டோ போட்டேன். என்னோட வில்லா ப்ராப்பர்ட்டி சர்டிபிகேட். அது கீழே ஒரு லைன் மட்டும், இந்த வீடு என்ன தவிர யாரையும் ஓனரா ஏற்காது, உயிர் மேல ஆசை இல்லாதவங்க மட்டும் வந்து ட்ரை பண்ணுங்க. அந்த மெசேஜ் வந்த உடனே குரூப்ல எல்லாரும் சைலண்ட். அந்த நேரத்துல ஒருத்தன் திடீர்னு கேட்டான், டா, உங்களுக்கு குளிர் தெரியுதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியை விட டெம்பரேச்சர் குறைஞ்ச மாதிரி இருக்கு. மற்றொருத்தன், ஒருவேளை உண்மையாவே -50 டிகிரி போயிடுமோன்னு பயந்தா. நான் எதுவும் சொல்லும் முன்னாடியே குரூப்ல நிறைய பேர் தகவல் சொன்ன டாகுனுக்கு தேங்க்ஸ்னு எழுத ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த ஷென் மட்டும் இன்னும் விடல. வாங் டாகன், என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், குறைஞ்ச சம்பளம் வாங்குறவன், ஆனா ஓவரா ஷோ ஆஃப் பண்ணுவான். இப்போ உங்களை ஏமாத்தி பாயிண்ட்ஸ் வாங்குறான்னு விஷம் கலக்க ஆரம்பிச்சா. நான் அவளை இக்னோர் பண்ணிட்டேன். ஏன்னா என் போன் ஸ்கிரீன்ல அடுத்த நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. யூ ஹாவ் இன்ஸ்டால்ட் அ நியூ அப்ளிகேஷன். அதை பார்த்ததும் என்னோட கண்கள் ஒளிஞ்சிடுச்சு. இன்னொரு புதிய அபிலிட்டி அன்லாக் ஆக போகுது. எனக்கு புரிஞ்சிடுச்சு. அந்த நேரத்துல என் போன்ல இன்னொரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ஹவுஸ் சிந்தசிஸ் கேம் இன்ஸ்டால்ட் சக்சஸ்ஃபுல்லி. எனக்கு ஒன்னும் புரியல. இது ஒரு அபிலிட்டியான்னு ஓபன் பண்ணி பார்த்தேன். அதுல ஒரு சின்ன வீடு மட்டும் இருந்துச்சு. அது அப்கிரேட் பண்ணி டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். சுவர், ஃப்ளோர், ஃபர்னிச்சர், செக்யூரிட்டி ஒன்னொன்னா அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போனேன். அதெல்லாம் முடிஞ்ச உடனே ஸ்கிரீன்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. இன் கேம் ஹவுஸ் சக்சஸ்ஃபுல்லி சிங்க்ரோனைஸ்ட் வித் ரியாலிட்டி. என்னடா இதுன்னு நானே ஷாக் ஆகிட்டேன்.
அடுத்த நொடியே என்னோட சின்ன வீடு முழுக்க மாற ஆரம்பிச்சுச்சு. சுவர்கள், கதவுகள், ஜன்னல்கள் எல்லாமே கண் முன்னாடியே அப்கிரேட் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்துல சாதாரண வீடு செம லக்ஸுரி வில்லாவா மாறிடுச்சு. நான் நம்பவே முடியாம சுட்டி சுட்டி பார்த்தேன். இது ரொம்ப ஓவரா பவர்ஃபுல் எபிலிட்டிடான்னு நானே சிரிச்சேன். வெளியில டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட -40°. ஆனா என் வீட்டுக்குள்ள மட்டும் 20°. சூடா ஹாட்பாட் பார்பிக்யூ சாப்பிட்டுக்கிட்டு ரிலாக்ஸா உட்கார்ந்திருந்தேன். இந்த அப்போகாலிப்ஸ்ல கூட இவ்வளவு கம்ஃபர்டபுளா இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அந்த நேரத்துல குரூப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அனுப்புனது சென்யி. உன் பேச்ச நம்பி வார்ம் க்ளோத்ஸ் கூட வாங்கல. இப்போ குளிர்ல செத்துட்டு இருக்கேன். வெளியே வா. இதுக்கெல்லாம் நீதான் காரணம்னு என்ன மேல பழி போட்டா. ஆனா லீடர் ஷியாவோ அவனை இக்னோர் பண்ணிட்டு மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் போட்டார். டெம்பரேச்சர் இன்னும் குறைய போகுது. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருங்க. இந்த மெசேஜ் வந்த உடனே என் பிரைவேட் சாட் ஒரே ஃபுட். அண்ணா, எக்ஸ்ட்ரா பிளான்கெட் இருக்கா? ப்ளீஸ் ஹெல்ப். என் குழந்தை நடுங்குது. என் அம்மாவை காப்பாத்துங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு நிமிஷத்துக்கு நான் கூட சாஃப்ட் ஆயிட்டேன். சரி, உதவி பண்ணலாமோன்னு நினைச்சேன். ஆனா அந்த நேரத்துல போன் ஸ்கிரீன்ல இன்னொரு எபிலிட்டி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. மாலிஸ் டிடெக்ஷன் எனேபிள்ட். அதுல ஒரு வார்னிங். மாலிஸ் லெவல் 60 தாண்டறவங்க கிட்ட கவனமா இருங்க. நான் சேட்ட பார்த்தேன். அட, சில பேரோட மாலிஸ் லெவல் 60 தாண்டி இருந்துச்சு. வெளியில நல்லவங்க மாதிரி பேசுறாங்க. உள்ளுக்குள்ள என்ன ஏமாத்தி கொள்ளையடிக்க தான் பிளான். அத பார்த்த உடனே நான் யாருக்கும் பிளாங்கெட் அனுப்பல. நேரா ரிஜெக்ட். அடுத்த நொடியே அவங்களோட உண்மையான முகம் வெளியே வந்துடுச்சு. டேய் கஞ்சன், இவ்ளோ எபிலிட்டி இருந்தும் ஹெல்ப் பண்ண மாட்டியா? நீ ஒரு மனுஷனான்னு திட்ட ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல ஷென் வீடியோ கால் போட்டா. ஸ்கிரீன்ல சிரிச்ச முகம். டாக்குன், உன்னோட பிளாங்கெட் எபிலிட்டி அன்லிமிட்டட் தானே? எனக்கு சில டஜன் பிளாங்கெட் அனுப்பு. நாம மறுபடியும் சேர்ந்து வாழலாம்னு பேச ஆரம்பிச்சா. அதுக்கு அவள அம்மாவும் பின்னாடில இருந்து, நாங்க ஃப்ரீயா கேட்கல, 5 பிரெட், 1 பாட்டில் வாட்டர், அதுக்கு பதிலா சில டஜன் பிளாங்கெட் டீல்னு சொன்னாங்க. நான் சிரிச்சேன். என்கிட்ட இல்லாதது ஃபுட் கிடையாது. அதனால இந்த டீலுக்கு எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொன்னேன். அவங்க திடீர்னு என் வீட்டை பார்த்தாங்க. டாக்குன், உன் வீடு எப்படி இப்படி மாறிடுச்சுன்னு ஷாக். நான் கூலா, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு மட்டும் சொன்னேன். உடனே ஷென் ஆக்டிங் ஸ்டார்ட். டாக்குன், நான் தப்பு பண்ணிட்டேன். நான் இன்னும் உன்னதான் லவ் பண்றேன்னு அழுக டிராமா. நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன். நமக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு நேரா கால் கட் பண்ணிட்டு ஒரு டெலஸ்கோப் எடுத்தேன். ஜன்னல் வழியா வெளியே பார்த்தேன். அந்த நேரத்துல தெருவுல ஒரு உருவம் மெதுவா நடந்துட்டு இருந்தது. அத நல்லா ஜூம் பண்ணி பார்த்தேன். என் இதயம் ஒரு நிமிஷம் நின்ன மாதிரி ஆயிடுச்சு. ஜாம்பி. அதே நேரத்துல குரூப்ல எமர்ஜென்சி நோட்டிபிகேஷன் வந்துச்சு. கவனிக்கவும், ஜாம்பிஸ் மனிதர்களிலிருந்து மியூட்டேஷன் ஆனவங்க. இவங்களுக்கு பழைய நினைவுகளும் சில எபிலிட்டிஸும் இருக்கும். யாரையும் எளிதா நம்பாதீங்க. ட்ரேட் பண்ணும்போது லொகேஷன் லீக் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. உடனே குரூப் முழுக்க வீடியோஸ் வர ஆரம்பிச்சுச்சு. ஹெல்ப், யாராவது ஹெல்ப். ஒரு ஃபேமிலி லைவ் வீடியோ போட்டாங்க. ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் எபிலிட்டி இருக்கிறவர் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. லியூசே ஜாம்பி ஆயிட்டான். இப்போ எங்க ஹால்குள்ள நிக்கிறான். யாராவது எங்களை காப்பாத்துங்க. அந்த பேர் கேட்ட உடனே எனக்கு முந்தைய வாழ்க்கை ஞாபகம் வந்துச்சு. லியூசே முதல் ஜாம்பியா மாறினவன் அவன்தான். நான் உடனே சாட்ல ரிப்ளை போட்டேன். வெளியே ஓடாதீங்க, டோர் லாக் பண்ணுங்க, அமைதியா இருங்க. ஆனா சில பேர் உடனே என்ன சந்தேகப்பட்டாங்க. நீ ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சு அவங்கள சாக விடுறேன்னு பேச ஆரம்பிச்சாங்க. நான் எதுவும் ரிப்ளை பண்ணல. அதுக்கு பதிலா மேப் ஓபன் பண்ணி லியூசே இருக்கிற லொகேஷனை மார்க் பண்ணிக்கிட்டேன். அவன் எபிலிட்டி ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர். ஐக்யூ ரொம்ப கம்மி. அதனால அவனை ஹேண்டில் பண்றது ஈஸி. அதே நேரத்துல ஷென் மறுபடியும் குரூப்ல விஷம் கலக்க ஆரம்பிச்சா. டாக்குன், உன் கம்யூனிட்டில ஜாம்பி பைட் வீடியோ வந்திருக்கு. அடுத்தது நீதான். நீ செத்ததும் நான் உன் வீட்ல வந்து தங்கிக்கிறேன்னு சிரிச்சா. நான் அவள மெசேஜ பார்த்து சின்ன சிரிப்பு மட்டும் சிரிச்சேன். சரி, முதல்ல என் புதிய வில்லா டிஃபன் சிஸ்டம் எப்படி வேலை செய்யறதுன்னு பார்த்திரலாம் இன்னும் மனசுக்குள்ள நினைச்சேன். அந்த நேரத்துல வெளியில இருந்து திடீர்னு மனிதர்களோட அலறல் சத்தம் கேட்டுச்சு. குரூப்ல எல்லாரும் பதறி, அந்த சத்தம் உங்க ஏரியால இருந்துதானேன்னு கேட்டாங்க. நான் அமைதியா ரிப்ளை அனுப்பினேன், இல்ல, அது நான் இல்ல, அலறது ஜாம்பி. குரூப்ல இருந்தவங்க எல்லாரும் என்ன டேக் பண்ணி கேட்டாங்க, டாக்குன், அந்த ஜாம்பிக்கு நீ என்ன பண்ண? நான் சிரிச்சுக்கிட்டே ரிப்ளை அனுப்பினேன். அவனே ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான்.
அதான் கொஞ்சம் விண்டோ வழியா பஞ்சி ஜம்ப் அனுபவம் கொடுத்தேன்னு கூலா சொன்னேன். அந்த ஒரு ரிப்ளைக்கே குரூப் முழுக்க சைலண்ட். அதே நேரத்துல ஒருத்தன் என்னோட எபிலிட்டிய கெஸ் பண்ண ஆரம்பிச்சான். டேய், உன்னோட எபிலிட்டி ஐட்டமும் ரியல் எஸ்டேட் சர்டிபிகேட் தானே? உடனே இன்னொருத்தன் சொன்னான், இவனை கவனமா பாத்துக்கோங்க, இவன் நிச்சயமா உன் வீட்டை டார்கெட் பண்ணுவான், முன்னாடியே ஜாக்கிரதையாயிரு. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நான் மனசுக்குள்ள சிரிச்சேன். நீங்க நினைக்கிறத விட என்னோட எபிலிட்டி இன்னும் டேஞ்சரஸ்னு. அடுத்த நாள் காலை எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை. நேரா போன் எடுத்தேன். லக்ஸுரி பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல் செட் ஆர்டர். ஹாட் காஃபி, சாண்ட்விச், சிக்கன், டிசர்ட் எல்லாமே டேபிள்ல வந்துச்சு. நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்தேன். நேரா குரூப்ல அப்லோட். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்னு கேப்ஷன் போட்டேன். அத பார்த்த உடனே குரூப்ல இருந்தவங்க வாயில தண்ணி ஊற ஆரம்பிச்சிருக்கும். நினைச்சாலே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. இப்படி சாப்பிடுறதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு நிம்மதியா சாப்பிட்டேன். அதே நேரத்துல ஷென் மறுபடியும் மெசேஜ். டாக்குன், கடைசி நேரத்திலயாவது என்ன கேளு, என்னோட கூட இருந்தாதான் சேஃப். இப்பவே மண்டியிட்டு சாரி கேளு, நான் உன்னை திரும்ப ஏத்துக்கிறேன்னு. பழைய மாதிரி டிராமா. நான் ரிப்ளை பண்ணாம இருக்கல. ஒரு டவுட். கவுண்டவுன் முடிஞ்சப்போ நீ உன் முகத்தையே தொட்டிருக்கலாமேன்னு கேட்டேன். அவளுக்கு புரியல. அதுக்கு என்னன்னு கேட்டா. நான் சிரிச்சுக்கிட்டே, அப்படி இருந்தா உன்னோட எபிலிட்டி தடிமனான முகம், எவ்வளவு அவமானப்பட்டாலும் வெட்கமே வராத பவர்னு சொன்னேன். குரூப் முழுக்க சிரிப்பு எமோஜி. ஷென் மட்டும் கோபத்துல வெடிச்சிட்டா. இப்படியே 2 மாசம் கடந்து போச்சு. குரூப்ல சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு. கவர்மெண்ட் கொடுக்கற சப்ளைஸ் நாளுக்கு நாள் குறைய ஆரம்பிச்சுச்சு. குரூப்ல அப்லோட் ஆகிற போட்டோஸையும் மாறிடுச்சு. காஞ்ச பிரெட், பல நாள் பழைய தண்ணி, அதுதான் இப்போ லக்ஸரி. ஆனா நான் மட்டும் தினமும் நல்ல சாப்பாடு போட்ட போட்டோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அத பார்த்த ஷென் பொறாமையில குதிச்சிட்டா. உடனே ஒரு ஆளுக்கு பிரைவேட் மெசேஜ் அனுப்பினா. டாக்குன் வீட்டை கொள்ளையடிக்கணும், அவனோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி வீட்டை கைப்பற்றலாம். அட்ரஸ் நான் தர்றேன். முதல்ல அவனோட ரியல் எஸ்டேட் சர்டிபிகேட் மட்டும் கைப்பற்றணும். கிடைச்ச பொருளை பாதி பாதி ஷேர் பண்ணிக்கலாம். அந்த ஆளும் உடனே டீல்னு ஒத்துக்கிட்டா. ஆனா இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருந்துச்சு. நான் இதெல்லாம் முன்னாடியே கெஸ் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைத்திருந்தேன். அந்த நேரத்துல என் சிஸ்டம்ல இன்னொரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. டேஞ்சர் ஜோன் அப்பியரிங், பாய்சன் சர்க்கிள் உருவாகும், 30 நிமிஷத்துக்குள்ள வெளியே வரலன்னா ஆட்டோமேட்டிக் எலிமினேஷன். இத பார்த்த உடனே நான் கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டேன். கேம் இன்னும் ஹார்ட் ஆக போகுதுன்னு புரிஞ்சுச்சு. அதே நேரத்துல குரூப்ல எமர்ஜென்சி வந்துச்சு. ரெஸ்கியூ டீம் வெளியே போயிருக்காங்க. ஜாம்பி எலிமினேஷன் ஆபரேஷன் ஆரம்பிச்சாச்சு. அதுக்குள்ள இன்னொரு மெசேஜ். அர்ஜென்ட் ஹெல்ப், ஷெங்லிங் கம்யூனிட்டில ஒரு ரெஸ்கியூ டீம் ட்ராப் ஆயிருக்காங்க. நிறைய பேர் காயம். அட்டாக் டைப் எபிலிட்டி இருக்கிறவங்க யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஒரு நிமிஷமும் யோசிக்கல. லொகேஷன் அனுப்புங்க, நான் வரேன்னு ரிப்ளை போட்டேன். உடனே குரூப்ல சில பேர் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. டாக்குன், உன்னோட அபிலிட்டி ரியல் எஸ்டேட் சர்டிபிகேட் தானே? வீட்டை விட்டு வெளியே வந்தா நீ சாதாரண ஆளுதான், ஹீரோ மாதிரி நடிக்காதன்னு கேலி பண்ணாங்க. நான் சின்ன சிரிப்போட ஒரு ரிப்ளை மட்டும் அனுப்பினேன். எனக்கு ரியல் எஸ்டேட் சர்டிபிகேட் அபிலிட்டி மட்டும்தான்னு யார் சொன்னது? அந்த ஒரு லைன் பார்த்ததும் லீடர் ஷியாவோக்கு எல்லாம் உடனே புரிஞ்சிடுச்சு. அப்படியா? அதனாலதான் வேதர் வரப்போறதையும் இவ்ளோ விஷயத்தையும் முன்னாடியே சொல்ல முடிஞ்சுதான்னு அவர் மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சார். ஆனா என்னோட உண்மையான சக்தி இன்னும் யாருக்குமே தெரியாது. இப்போதான் அது வெளியே வரப்போகுது. நான் லொகேஷனுக்கு போன உடனே ரெஸ்கியூ டீம்ல இருந்த எல்லாரும் என்ன பார்த்தாங்க. ஒருத்தர் அவசரமா ஓடி வந்து, தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க, இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண நேரம் இல்லைன்னு சொன்னார். நான் அமைதியா முதல்ல ஃபீல்டை கிளியர் பண்றேன்னு சொன்னேன். அதே நேரம் என் சிஸ்டம் ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சுற்றுல 12 ஃபர்ஸ்ட் லெவல் சாம்பிள்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. 3 செகண்ட் லெவல் சாம்பிள்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆட்டோ கிளீன் செய்யவா? நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. ஸ்டார்ட்னு கமாண்ட் கொடுத்தேன். அடுத்த சில நொடிகள்ல சுற்றி இருந்த ஜாம்பிகள் ஒன்றுக்கு பிறகு ஒன்று விழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரெஸ்கியூ டீம் முழுக்க ஷாக். எப்படி? என்ன அபிலிட்டி இதுன்னு யாருக்குமே புரியல. அந்த டீம் கேப்டன் கூட என்ன பார்த்து கேப்டன் சின்னு கூப்பிட்டார். நான் சிரிச்சுக்கிட்டே, என் பேரு சின் இல்ல, என் சர்நேம் ஹுவாங்னு கரெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாரோட காயங்களையும் கவனிச்சேன். நிறைய பேரு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருந்தாங்க. நான் உடனே, கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஹீலிங் அபிலிட்டியும் இருக்கு, எல்லாரையும் காப்பாத்தலான்னு சொன்னேன். நான் ஹீலிங் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல அவங்களோட காயம் வேகமா ஆற ஆரம்பிச்சிச்சு.
ரெஸ்கியூ டீமுக்கு நம்பிக்கையே திரும்பி வந்துச்சு. அந்த நேரத்துல முன்னாடி இருந்த ஸ்கவுட் திடீர்னு ஓடி வந்தான். எல்லாரும் கவனமா இருங்க, முன்னாடி ஹை லெவல் சாம்பியஸ் இருக்காங்கன்னு கத்தினான். நான் உடனே இன்விசிபிலிட்டி மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். யாரும் சத்தம் போடாதீங்கன்னு சிக்னல் கொடுத்தேன். கொஞ்ச தூரம் போனதும் ஒரு பயங்கரமான காட்சி. ஒரு விசித்திரமான ஜாம்பி ஒரு மனிதனோட வயிற்றுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்தது. சிஸ்டம் உடனே வார்னிங் கொடுத்துச்சு. ஜாம்பி கிங் பிரைமரி ஃபார்ம் டிடெக்டட், பாராசிட்டிக் ஸ்டேட். ஹோஸ்ட் இன்னும் மனித உணர்வோட உயிரோட இருக்கா. அத பார்த்ததும் எனக்கு சிச்சுவேஷன் எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு புரிஞ்சிடுச்சு. ஜம்பி கிங் முழுசா வறந்துட்டா அவ இன்னும் நிறைய பேரை ஜம்பியா மாட்டிடுவான். இந்த தகவலை உடனே HQக்கு அனுப்பணும்னு சொன்னேன். மிஷன் முடிஞ்சதும் ரெஸ்கியூ டீம் லீடர் என்ன பார்த்து, மிஸ்டர் ஹுவாங், நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சப்ளை பாக்ஸ் என்கிட்ட கொடுத்தார். நான் அதை வாங்கிட்டு நேரா அந்த பிளான்ட் அனுப்பி ஹெல்ப் பண்ண சின்ன பொண்ணு வீட்டுக்கு போனேன். கதவு திறந்த உடனே அந்த குழந்தை ஓடி வந்து, டாக் அண்ணா, நான் உங்களுக்காக டிராயிங் வரைஞ்சேன்னு ஒரு பிக்சர் கொடுத்தா. அதை பார்த்ததும் எனக்கு செம சந்தோஷம். செம்ம அழகா இருக்குன்னு சொல்லி அவளை தலைய தடவினேன். நான் கொண்டு வந்த சப்ளைஸும் கொடுத்தேன். அந்த பாட்டி கண் கலங்கிட்டாங்க. இப்போ நாங்க பட்டினி கிடக்க வேண்டியதில்லன்னு நன்றி சொன்னாங்க. ஆனா அதே நேரத்துல என் சிஸ்டம் திடீர்னு அலாரம் அடிச்சிச்சு. ஜம்பி கிங் பாரசைட் டிடெக்டட். நான் உடனே பாட்டியை ஸ்கேன் பண்ணேன். ரிசல்ட் பார்த்த உடனே என் முகமே மாறிடுச்சு. பாட்டி, நீங்க வெளிய போயதே இல்ல, சாம்பி கடிக்கவும் இல்ல. ஆனா சாம்பி கிங் பாரசைட் உங்க உடம்புக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த சின்ன பொண்ணு பயந்துட்டு, அண்ணா, என் பாட்டியை காப்பாத்த முடியுமான்னு அழ ஆரம்பிச்சா. நான் உண்மையை மறைக்கல. இப்பவே எதுவும் கன்ஃபார்ம் இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் தெரிய வரும்னு சொன்னேன். பாட்டி மட்டும் சிரிச்சுக்கிட்டே, என் உயிர் மனித குலத்துக்கு உதவுனா போதும்னு அமைதியா சொன்னாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் ஆட்டோ கிளீன் ஃபங்க்ஷனை ஆன் பண்ணிட்டேன். இனிமே ஒவ்வொரு ஜாம்பியே தனித்தனியா ஹேண்டில் பண்ண தேவையே இல்ல, சிஸ்டம் பாத்துக்கும். அத பார்த்த ரெஸ்கியூ டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் வாயடைத்து போயிட்டாங்க. இது என்ன எபிலிட்டிடா, சாம்பிள் ஒரு நொடியில தூளா மாறிடுதே, அட்டாக்மும் இருக்கு, ஹீலிங்மும் இருக்கு, ரெண்டுமே சேர்ந்தா இவர் மனிதனே இல்லன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல ஷென் எனக்கு மெசேஜ் அனுப்பினா, டாகன், நான் தப்பு பண்ணிட்டேன், தயவு செய்து என்ன மன்னிச்சிடு, நான் இனிமே உன்னோடதா இருப்பேன்னு கெஞ்ச ஆரம்பிச்சா. நான் மெசேஜை ஓபன் பண்ணி பார்த்தேன். சிஸ்டம் உடனே காட்டுச்சு, மாலிஸ் லெவல் 100. நான் சிரிச்சேன். இவ்வளவு மாலிஸ் இருந்தும் இன்னும் நடிக்கிறாளேன்னு. அவளை பிளாக் பண்றதுக்கு பதிலா என் புதிய அபிலிட்டியை யூஸ் பண்ண முடிவு பண்ணேன். ஹாரர் கேம் இன்விடேஷன். நேரா அவளுக்கு இன்வைட் அனுப்பிட்டேன். உன்னை ஜோம்பி கிட்ட கொடுத்து சாக விடுறதை விட முடிவே இல்லாத ஹாரர் கேம்ல கொஞ்சம் கொஞ்சமா பயமுறுத்துறது தான் எனக்கு பிடிக்கும்னு மனசுக்குள்ள நினைச்சேன். அந்த நேரத்துல முழு வானமும் திடீர்னு நடுக்க ஆரம்பிச்சிச்சு. சிஸ்டம்ல ரெட் வார்னிங், அட்டென்ஷன், ஹாரர் கேம் ஆரம்பமாக உள்ளது, அடுத்த 3 நாட்களுக்கு பிளான்ட்ஸ் ஃபியூரி growth பீரியட், ஹாசர்ட் லெவல் A. அந்த நோட்டிபிகேஷனை பார்த்த எல்லாருக்கும் ஒரே கேள்விதான், இவ்வளவு பேரழிவுகளுக்கு நடுவுல மனிதகுலம் உண்மையாவே உயிர் பிழைக்குமா?